Blick Knack Farm அப்படின்னா என்ன சொல் வியூ இன் த ஃபியூச்சர் எப்படி இருக்கும்ன்றது இப்போவே நம்ம அசியூம் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஏல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? In der Zukunft leben Menschen in großen Wohnanlagen auf dem Planeten Mars. So in the future, people will live in big commercial residential complex in the planet Mars அப்படின்றாங்க. இன்னொன்று என்ன அசம்ஷன்னா zukünftig werden Menschen durch den medizinischen Fortschritt 150 Jahre alt. So future um, through the medicine people will live 150 years old வரைக்கும் இருப்பாங்களாம். Mobilität ohne Auto oder Bus. Wir fliegen als Passagiere in Drohnen und zur Arbeit. So without a taxi இல்லை பஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா மேபி ஒர்க்குக்கு போகும்போது ட்ரோனில் வந்து ஒரு பேசஞ்சராக இருப்போம். Next. Irgendwann stellt man Fleisch nur noch im Labor her. So sometimes meat வந்து only labல தான் கிடைக்கும் அப்படின்னு. Alle Menschen haben einen Datenchip unter der Haut. Mit diesem Chip kann man zum Beispiel bezahlen. எல்லாருக்கும் என்ன ஒரு எல்லா பீப்புளுக்கும் வந்து அண்டர் த ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு சிப்பை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வித் தட் சிப் ஒன் கேன் மேக் பேமெண்ட். ஸோ இது ஆல்ரெடி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? So in jedem Haushalt gibt es Roboter, die Staubsaugen oder andere Hausarbeit übernehmen. So in every household there will be a robot for cleaning இல்லை வேறு ஏதாவது வீட்டு வேலை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரோபோ ரெடி பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு. ஸோ இது எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை இந்த ஆடியோ கேட்டுட்டு எந்த இதை பற்றி பேசுகிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ இங்கே எதை பற்றி பேசியிருக்காங்க? ஸோ இந்த Zukunft noch wenige Autos gibt. ஸோ ரொம்ப ஃபியூ ஆட்டோஸ் தான் இருக்கும், டாக்ஸிஸ் இருக்கும். ஸோ டிராஃபிக் ஜாம் எல்லாம் இருக்காது, ஏர் பொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்காது அப்படின்னு. ஸோ அதனால எதை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி ஸோ இது வந்து vielleicht es ist schon 10 Jahre so weit. ஸோ ரொம்ப லாங் ஆகாது இந்த மாதிரி வர்றதுக்கு, மேபி 10 years ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி வர்றதுக்கு. ஓகே சரி. ஸோ இது that and GB. So already we have report. So we are auch mal im Fernsehen eine Reportage über diese Chips gesehen. Okay.
ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டஸியாக தான் இருக்கலாம். ம் ம் ஏ ஓகே. ஸோ ஸோ இவங்களோட இன்டென்ஷன் ப்ரொக்னோஸ்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது சம்திங் அவங்களோட என்ன சொல்லுவாங்க, சரி இட்ஸ் சம்திங் தட் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர், அதை பற்றி சொல்கிறது தான் ப்ரொக்னோஸ் அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாஸ் டெங்கனி லாய்டர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான். வாஸ் டெங்கன்சிஸ் இன் தி ப்ரொக்னோஸர் ஆர் எஃப் ரியாலிட்டிஷ் வென் யா ஒன் இஸ் எஸ். ஸோ இந்த ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நடக்குமா ரியாலிட்டியில்? நடக்கும்னா இன்னும் எத்தனை வருஷத்தில் நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ Datenchips unter der Haut gibt es heute schon. Ich denke, in 20 oder 30 Jahren. Das kann mir nicht vorstellen. ஸோ தஸ் லைட் சிஷர் ஃபேண்டசி. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா தஸ் லைட் சிஷர் ஃபேண்டசி. இல்லை நடக்கும் அப்படின்னா இஷ்டெங்கே இன்ஸ் ஒன்ஸே ஷார்டு ரைஸு ஷேரன் அந்த டைமில் நடக்கும். வேர்டன். ஸோ நீங்கள் எது நடக்கும்னு நினைக்கிறீங்க? Welche was denken Sie sind Sie Prognose R bis F realistisch? ஆர்லேருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற ப்ரோக்னஸ் வந்து இஸ் இட் ரியாலிட்டியில் நடக்குமா? சே ஓகே. ஒன் இஸ் ஸோ ஒயிட். ஸோ எப்போ நடக்கும்? ஒன் இஸ் ஸோ ஒயிட் இன் ஜெயின் ஆர்டர் இன் ஜெயின் யாரன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட். ஸோ வேறு எதாவது டிஃப்ரென்ஸ் ஃப்யூச்சரில் வேறு எதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ in der Zukunft gibt es keine Schulen mehr und alle lernen nur noch digital von zu Hause aus. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது. மேபி எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து உட்காந்து படிக்கிற மாதிரி டிஜிட்டலில் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அது வந்து நீங்கள் அலோங்க ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன ரியாலிட்டி, என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸ் எல்லாமே என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எது சொல்கிறாங்கன்றது நல்லா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை இந்த புக்கோட விட்டுடாதீங்க. அவ்வளோதான். நீங்கள் இதில் இருக்கிற வீடியோ எல்லாம் அலோங்க ஆப்லேயே வருது. சரிங்களா? அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே okay. Good efforts, answer. So good intentions. Ab morgens mache ich. From tomorrow I'll do this. One unsu welchen anlassen nehmen Sie sich etwas for. ஸோ என்ன மாதிரி ஒகேஷன்ஸில் வந்து நான் இந்த மாதிரி நாளிலேருந்து இதை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபோர்த் ஆன்சர்னா இன்னொன்று இன்டென்ஷனோட இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ரெசல்யூஷன். நியூ இயர் வந்தாலே ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லைங்களா, இந்த இயர் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் தான் குட் ரெசல்யூஷன். இம்மர் அண்ட் சில்வஸ்டர், அதாவது சில்வஸ்டர்னா நியூ இயர். ஸோ ஒன்லி ஆல்வேஸ் ஆன் த நியூ இயர் ஐ வில் டேக் திஸ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்காங்க படிங்க.
ஆமா. படிச்சீங்களா? தெரியுமா மீனிங் சார்? சொல்லுங்க. ம். 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 ஓகே. என்ன சொல்ல வராங்கன்னா, so ich will nicht mehr harness their stimmless moment marker. So I don't want to do everything in the last moment. Because of this habit, I often had stress in the studies. Ich werde mich in diesem Jahr früher auf die Prüfungen vorbereiten. So in this year, I want to prepare for the exams early itself. Und ich werde oft in der Bibliothek sein, denn dort kann ich am besten lernen. ஸோ இனிமேல் ஆஃப் அன் ஹவர் நான் வந்து லைப்ரரிக்கு போயிடுவேன், அங்கே தான் என்னால் நல்லா படிக்க முடியும். Ich fange gleich übermorgen damit an. ஸோ இதை வச்சு ஐ வில் ஸ்டார்ட் ஆன் திஸ் டே ஆஃப்டர் டுமாரோ. நாளன்னைக்கு பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டாமிட் எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன நான் வந்து லைப்ரரிக்கு போயிட்டு நம்ம அங்கே தான் படிக்க போகிறேன். ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன், அதை பற்றி நாளன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி வேர்ட் வரும்போது ஃபார் தட், ஃபார் இட், அதாவது டாமிட். ஸோ morgen habe ich leider keine Zeit. ஸோ நாளைக்கு எனக்கு டைம் கிடையாது. Da werde ich spontan eine Freundin besuchen. ஸோ ஸ்பான்டேனியஸாக வந்து நான் ஒரு ஃப்ரெண்டை விசிட் பண்ண போகிறேன். ஐ ஹோப் ஷீ ஃப்ரைட் ஃபிஷ். ஐ ஹோப் ஷீ வில் பி ஹாப்பி. ஓகே, இதை படிங்க. ம். 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 இது என்ன சொல்றாங்க? ம். 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 எடுத்துட்டு வாங்கிட்டு போகணும். ம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஃபர்ஸ்ட்லேருந்து கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ 1 இயர் வந்து ரெசல்யூஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, அந்தந்த நாளுக்கான ரெசல்யூஷன் மட்டும் எடுக்க போகிறேன். சின்ன சின்ன ரெசல்யூஷன் என்ன மாதிரி? ஸோ heute werde ich zum Beispiel in Mittagpause einen Spaziergang machen. ஸோ இன்னைக்கு நான் பிரேக்கில் வந்து வாக் போகணும், அந்த மாதிரி ஒன்று ரெசல்யூஷன் எடுக்கலாம். இல்லைன்னா ich habe vor, die Ruhe und die frische Luft zu genießen. So I plan to be calm and enjoy the fresh air. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம். நாளைக்கு வந்து என்னோட டாட்டருக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த டேக்கான ரெசல்யூஷன் மட்டும் சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். 1 இயர்க்கானது எனக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. சூப்பர்.
ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்க. நான் எதாவது மிஸ்டேக் ஆகுது, நான் நெக்ஸ்ட் டைம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? இப்படியே பண்ணுங்க. ம். தப்பானாலும் எந்த இடத்துல தப்பு இருக்கு, எல்லாருமே தப்பு செய்வாங்க. ஸோ எந்த இடத்துல தப்பு இருக்கு அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் படிச்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும் செகண்ட் டைம் படிக்கும்போது. சரிங்களா? குட், நல்லா பண்ணுறீங்க, சூப்பர். ஸோ வேம் பாசன் தீஸ் ஃபோர்ஸ் ஆன்சர். ஸோ இந்த ரெண்டு சொன்னவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணோம். டேஷ் இல் ஃப்ரூவர் மிட்டம் லேர்னன் பிகினன், யார் அது? ஆமா, இசபெல்லா. இசபெல்லா. அடுத்தது டேஷ் வில் sich draußen erholen. ம். நெக்ஸ்ட் அப்படியா? இது வந்து இவங்க தான், இசபெல்லா. வீட்ல இல்லாம அவங்க லைப்ரரிக்கு போயிடுறாங்கல்ல. doesn't want to often work at home. அவங்க லைப்ரரிக்கு போகணும்னு தானே நினைக்கிறாங்க. நாளைக்கு வந்து யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும். ரெண்டு பேருமே ஆக்சுவலி ஆஞ்சலோவும் இசபெல்லா ரெண்டு பேருமே. ஏன்னா இவரு அவங்க டாட்டருக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வராரு. இது சர்ப்ரைஸ் தான். இது வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் தான். ஸோ ரெண்டு பேருமே வரும். ஓகே, நெக்ஸ்ட் இது என்னன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து வேர்டன். ஃபியூச்சர்ல நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத வந்து பேசுறதுக்கு வந்து வேர்டன் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். வேர்டன்னா ஐ வில், நம்ம இங்கிலீஷ்ல வில் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, வில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வில் கோ டு த லைப்ரரி ஆஃபன் அப்படின்னு சொல்லும் போது இஷ் werde oft in der Bibliothek gehen அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஞ்சலோ இது தேர்ட் பர்சன்ன்றதுனால will இந்த மாதிரி கான்ஜுகேட் பண்றாங்க. will eine Spaziergang machen. ஸோ நீங்க இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ல நடக்க போது வந்து நீங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் போட்டிருக்காங்க. நீங்க எக்ஸ்ட்ரா வேர்டு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்டுன்றது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைம் ரிலேட்டடும் ப்ளஸ் வேர்ப் இன் த ப்ரெசன்ட் டென்ஸ்ல. மார்கன் வந்து டைம் ரிலேட்டட். ஸோ பிரிங்க இஷ் அப்படின்றது வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. மார்கன் பிரிங்க இஷ் மைனர் டாக்டர் எட்வர்ட் ஸ்மித். ஸோ பிரிங்கன்ன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. மார்கன் டுமாரோ. சரிங்களா? ஸோ இப்படியும் சொல்ல, இது ஃபியூச்சர் தானே, நாளைக்கு தானே நடக்க போகுது, இன்னும் நடக்கல தானே. அதே மாதிரி மாடல் வேர்ப்ஸ் ஓலன் ஆர்டர் மிஸ்டன் இது வச்சு கூட நீங்க சொல்லலாம். Ich will nicht mehr alles in letzten Moment machen. I don't want to do everything in the last minute. அந்த மாதிரி. இல்லைன்னா ich möchte nicht alles möchte கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் verb in vorhaben anfangen. vorhabenன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிறது, இன்டென்ஷன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. anfangenன்றது begin. So ich habe vor, die Ruhe zu genießen. I plan to enjoy the peace. அப்படின்னு. So ich habe vor, am Wochenende ins Kino gehen. So நான் வந்து வீக்கெண்டு சினிமா போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு வந்து ich habe vorன்னு போட்டு கமா போட்டுட்டு சென்டென்ஸ் எழுதிட்டு கீழே இந்த லாஸ்ட்ல வந்து நீங்க இது போட்டுடுவீங்க, verb. சரிங்களா? இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
Warum gelingt es oft, uns nicht Vorsätze zu realisieren, sammelt sich. ஸோ ஏன் நம்ம வந்து ரெசல்யூஷனை கீப் அப் பண்றதுக்கு நம்ம சக்சீட் ஆக மாட்டேன்றோம்? என்ன ரீசன்னு நினைக்கிறீங்க? ஆ ஓகே. ம் அப்புறம் ம் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நிறைய ரீசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆனா நமக்கு டைம் இல்ல அந்த மாதிரி சொல்றதுக்கு எல்லாமே வந்து இட்ஸ் நாட் எ வேலிட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ம் ஃபோர்ஸ் தட்ஸை எடுத்தது நம்ம தான் இல்லைங்களா? ம் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரே வாட்டி பெரிய ரெசல்யூஷன் எடுத்துடுவோம். கரெக்டா? அப்புறம் ஓல்ட் ஹேபிட்ஸ் ஆல்டேக் எவான் ஹைட். ஓல்ட் ஹேபிட்ஸ் நம்மளை விட்டு போகாது, அது ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம கிட்ட இல்லைங்களா? ம் அதுக்கப்புறமா கரெக்டான வியர் ஹாபன் கைனா ரிஷ்டிக பிளான், கரெக்டான பிளான் கிடையாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா லாங் ரெசல்யூஷன் ஜூ க்ரோஸ் ஜீல வேண்டாம். அதனால என்ன பண்ணலாம், ஸ்மால் கிளைனர் ரெசல்யூஷன் ஃபோர்ஸ் ஆக்ஸை கிளைனர் ஃபோர்ஸ் ஆக்ஸை. ஸோ அது வந்து ரியாலிட்டிஷ் வந்து பிளான் பண்ணணும். ஸோ அது வந்து த்ரைஸ் எ வீக் பண்ணுறேன், ஒரு வீக்குக்கு இத்தனை தடவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். டெய்லி நான் பண்ணுவேன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது நமக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓரன்சி ரேடியோ சென்றும் ஸோ ரேடியோ ஷோவை கேட்டு வெல்ஷே குரூண்ட் நென்டர் எக்ஸ்பர்ட்டை வரும் மன் ஃபோர்ஸாக்ஸை நிஷ் ரியாலிசியட். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் இதில் மார்க் பண்ணணும்.
Die meisten Menschen nehmen sich zu viel vor. Richtige? Falsche. Richtig. ஏன் ரியாலிட்டியா ஆக மாட்டேங்குதுன்னா என்ன மிஸ்டேக் அப்படின்னா we are taking too much at a time. அதனால die Vorsatz sind oft nicht concrete. Vorsatz ரெசல்யூஷன் வந்து நாட் ஸ்பெசிஃபிக்கா இல்ல ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் ரிஸ்ட்ரிக். ஸோ ஸ்பெசிஃபிக் இதுதான் பண்ண போகிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் நாளையிலேருந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்றது. ஸோ நிறைய எக்ஸசைஸ் அப்படின்னா வாட், அதுக்கு என்ன மீனிங்கு? ஸோ டெய்லி நான் 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணேன், ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், இல்லை 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் இல்லாததுனால நம்மளால பண்ண முடியல. So family, Kollegen oder Freunde in helfen nicht. False. False. So நம்மளோட ரெசல்யூஷனுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? So man ist ungeduldig und will Dinge so schnell erledigen. So persons are impatient and they want to complete it quickly. Yes. Zeit ist meistens das Hauptproblem. False. டைம் இல்லைன்னு கிடையாது இல்லைங்களா? ஸோ என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்கன்றது அடுத்த இதில் சொல்லணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, டேக் எ ஸ்மால் ஸ்டெப்ஸ். பெருசாக பண்ணாதீங்க, ஸ்பெசிஃபிக்காக பண்ணுங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ லேசர் சிடி சிட்டாட் aus der Sendung Markeren CD Nomen was fehlt Ihnen bei den Endungen of. ஸோ இதில் வந்து என் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னென்னா ஸ்பெசிஃபிக்கான சில மேஸ்குலின் நவுன்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா எண்டிங் கொடுப்பாங்க. எண்டிங் என்ன எண்டிங் கொடுப்பாங்கன்னா என்ன இல்லைன்னா இஎன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து என்னது நாமினேட்டிவ்க்கு கொடுக்க மாட்டாங்க, அக்குசாட்டிவ் டாட்டிவ் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வீக்கர் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேர் எலிஃபென்ட் வந்து டேன் எலிஃபென்டன் அப்படின்னு வரும். சரிங்களா? சரிங்க பாருங்க, டேர் ஸ்டூடெண்ட் வந்து ich kenne einen Studenten. So die Elefanten, Baron. So the Namen den Studenten. ஸோ சில வீக்கர் வேர்ப்ஸுக்கு அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன இல்லை வெறும் என்ன கொடுப்பாங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா என்ன ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இங்கே இருக்கிறது வரைக்குமே நீங்கள் யோசிச்சு வச்சுக்கலாம். எலிஃபேண்டன், ஜேர்னலிஸ்டன், பேரன், மென்ஷன், ப்ராக்டிகண்டன், நாமன், ஸ்டூடெண்டன், எக்ஸ்பர்டன், ஹெரன். இங்கே வந்து என்ன ஆட் பண்ணணும், வெறும் என்ன, இஎன் கிடையாது. ஓகேங்களா? வெறும் என்ன ஆட் பண்ணணும். ஸோ இது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே நீங்கள் யோசிக்காதீங்க. நாக்பான் இங்கேயும் என்ன தான், பாவன் என், ஒன்லி என், ஃபோட்டோகிராஃபன் இஎன், குண்டன் என்ன, யுங்கன் என்ன, ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்டன், கொலிகன் பொலிசிஸ்டன், டூரிஸ்டன், லாவன் ஆட்டோமேட்டன், படகோகின், ஸோ ஆஃபன். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க என்ன இல்லை இஎன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும்தான். அது மேஸ்குலின் நவுன்ஸ்க்கு மட்டும்தான், நாட் ஃபார் எவ்ரி நவுன். சில ஸ்பெசிஃபிக்கான சில நவுன்ஸ்க்கு மட்டும்தான் என் இல்லை இஎன் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பேர் வந்து என் டிக்ளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து ப்ரொனன்சியேஷன். எப்படி ஒக்கால் வந்து லாங்கா இல்லை ஷார்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூல்ஸ் ஆர்டர் லாங் எஸ்எஸ் இல்லை எஸ் இந்த சிம்பிள், டபுள் எஸ் இல்லை சிம்பிள் இருந்துச்சுன்னா, ஜி லேசன் எஸ்எஸ் ஸ்பெஷல் ஜி ஒக்கால் ஃபார் எஸ்எஸ் கூல்ஸ்.
அதுக்கு முன்னாடி இருக்கிற ஓக்கல் வந்து ஷார்ட்டா தான் சொல்லணும். ஏஇஐஓயு இருக்கு இல்லைங்களா, அந்த வவல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வவல் வந்து ஷார்ட்டா தான் வரும். எது எஸ்எஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னாலும். தி லேசர் இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் லாங்கா இருக்கணும். அதாவது நான் ஆஃப்டர் ஏயு இயு இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு அப்புறமா தான் இந்த எஸ் வரும், இந்த சிம்பிள். மற்ற வேர்ட்ஸ்க்கு எல்லாம் நார்மல் டபுள் எஸ் தான் போடுவாங்க. புரியுதுங்களா? நார்மல் டபுள் எஸ் வந்து இது தவிர ஏதாவது வந்துச்சுன்னா நார்மல் டபுள் எஸ் போடுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாச்சும் வந்துச்சுன்னா இதுக்கப்புறமா இந்த சிம்பிள் தான் வரும். சரிங்களா? ஆல்வேஸ். ஆனா சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து என்ன வருது, அந்த சிம்பிள். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டபுள் எஸ் தானே வரும். ஆனா டபுள் எஸ் தான் வரும். ஸோ நாக் இஐ ஏஐ இயு ஏயு அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இந்த சிம்பிள். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு டபுள் எஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன ஓக்கால் வந்து ஷார்ட்டா சொல்லணும். ஸ்ட்ரெஸ். ஈயோட சவுண்ட் லாங்கா இருக்காது, ஷார்ட்டா இருக்கும். ஸ்ட்ரெஸ். இங்க வந்து இந்த சிம்பிள் வருது இல்லைங்களா, க்ரோஸ். க்ரோஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, க்ரோஸ். ஸ்ட்ரெஸ். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? சிம்பிள் வரும். சிம்பிள் வந்த பக்கத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் வந்து லாங்கா இருக்கும், க்ரோஸ். டபுள் எஸ்க்கு முன்னாடி இருக்கிற வவல் வந்துச்சுன்னா அது வந்து என்னவா இருக்கும், ஷார்ட்டா இருக்கும். ஆக்சுவலி இது தனி, இது ரெண்டு தனி. இது இப்போ சேர்க்காதீங்க, இது சேர்க்காதீங்க இப்போதைக்கு. இப்போ டபுள் எஸ் இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, டபுள் எஸ் அதுக்கு முன்னாடி வந்து வவல்ஸ் ஏஇ ஐஓயு எதாவது வந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட்டா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த சிம்பிள் வருது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வவல் எதாவது வந்துச்சுன்னா லாங்கா வரும். க்ரோஸ், ஹைசன், ஸ்பாஸ், க்ரூஸ், அவுசர் அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இதுதான் இருக்கும் இந்த சிம்பிள். மோஸ்ட்லி நான் எல்லாத்துக்குமே சொல்லலை, புரியுதுங்களா? இந்த வேர்ட்ஸுக்கு அப்புறமா டபுள் எஸ் போட வேண்டியதா இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி இதுதான் போடும். ஆமா ஆமா ஆமா. கெனீசன் இந்த சிம்பிள் தான் வருது. அப்புறமா ப்ரோஸுக்கு ஹவுசருக்கு ஏயு வந்திருக்கு, ஹவுசரு. மோஸ்ட்லி நான் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எஸ் போட்டுடலாம். இப்போ க்ரோஸ்ல வந்து இது போடல, அண்ணா ஓவே போடல இல்லைங்களா. ஆமா, தனித்தனியா தான் போடணும். ஆனா இது சவுண்ட் வந்து டபுள் எஸ் சவுண்ட் வரும்னு அர்த்தம். இதுவும் டபுள் எஸ் தான் மீனிங். ஆனா எந்த இடத்துல இந்த சிம்பிள் போடணும், எந்த இடத்துல டபுள் எஸ் போடணும்ன்றது தான் மீன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த சிம்பிள் தான் வரும். அது தவிர மற்றது இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் வேர்ட்ஸ்ல கூட வரும் உங்களுக்கு. ஸோ கெனீசன் இஐ சொல்லியிருக்காங்க, நான் இ இருக்கு, ஆனாலும் இங்க அந்த சிம்பிள் தான் வரும். கெனீசன். க்ரோஸ் இங்க ஓ இருக்கு, ஆனா அந்த இந்த சிம்பிள் தான் வரும். ஹைசன் பாருங்க, இஐ வந்திருக்கா, இஐ. ஸோ இந்த சிம்பிள் டைரக்டா எடுத்து போட்டுடலாம். இந்த லெட்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இதுக்கப்புறமா டபுள் எஸ் போட வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சிம்பிள் போட்டுடுங்க, அவ்வளவுதான். சரிங்களா?
ஹைசன் ஸ்பாஸ் அப்புறம் க்ரூவ்ஸ் ஹவுசர் ஸோ இதுக்கு எல்லாமே இந்த சிம்பிள் தான், மற்றது எல்லாத்துக்குமே டபுள் எஸ். சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு சென்டென்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் யூ கேன் மேக். ஸோ மிஸ்ன்னு வச்சு பண்ணீங்கன்னா heute muss ich früh ins Bett gehen. Today I have to go to bed early அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் es macht mir Spaß neue Sprachen zu lernen. So zu lernen. Der Hund ist süß. The dog is sweet. This slide past near good. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் எல்லாம் பண்ணலாம். சரிங்களா? தி ஷூ ஹைஸ் ஹேஸ் அக்லியாக இருக்குது, ஷூஸ் வந்து அக்லியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே.